என்ற பெயரில் அனைவருக்கும் வீடு வீடாக இதை ரிஜிஸ்டர் போஸ்டில் அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். இதில் தபால் முத்திரையிடப்பட்டுள்ளது. இது அனைவருக்கும் சர்க்குலேட் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது தேர்தல் விதிமுறையை மீறிய செயல் என்பதால் நாங்கள் இன்று தலைமை தேர்தல் அதிகாரி அவர்களை சந்தித்து விரிவாக ஒரு புகாரினை முதலமைச்சர் மீதும் மற்றும் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் மீதும் மற்றும் தரணிவர்மன் அவர்கள் மீதும் இப்பொழுது ஒரு புகாரினை கொடுத்துள்ளோம். இது போன்று தேர்தலில் மக்களை திசை திருப்பும் வண்ணமாக தேர்தல் கட்டுப்பாட்டு விதிகள் நடைமுறையில் இருக்கும் பொழுது அதையெல்லாம் மீறி அனைத்தையும் மீறி இது போன்ற செயல்களில் செய்து கொண்டிருக்கின்ற திமுக அரசையும் மற்றும் அமைச்சர்களையும் கடுமையான நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்று சொல்லி தேர்தல் ஆணையத்திடம் புகார் அளித்துள்ளோம். இது போன்ற இவர்கள் செய்து கொண்டிருப்பது மகளிரை தவறாக இன்ஃப்ளூயன்ஸ் செய்து வாக்கு பெறுவதற்கு சமம். இந்திய தண்டனை சட்டத்தில் 171E படி இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இவர்கள் மீது FIR பதிவு செய்ய வேண்டும் என்றும் கேட்டு இங்கு தலைமை தேர்தல் அதிகாரி அவர்களிடம் புகார் மனு கொடுத்துள்ளோம். இந்த மாதிரி கவர் இந்த மாதிரி லெட்டர் வச்சு இதில் பேருந்து பஸ் நாங்கள் இது பண்ணியிருக்கிறோம். மற்றும் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் எல்லாருக்கும் கொடுத்துருக்கோம். எல்லாம் சேரும். இதெல்லாம் வாங்கின்னு ஓட்டு போடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. விடுபட்டவங்களாம் இது கண்டிப்பாக தேர்தல் விதிமுறை அரசு முத்திரையை பயன்படுத்தி அரசு இது அனுப்புகிற மாதிரி இவங்க ரெடி பண்ணி ஃபுல்லாக அனுப்பிச்சிருக்காங்க. இதில் ஈடுபட்ட உடந்தையாக இருந்த அரசு அதிகாரி மீது நடவடிக்கை சொல்லி நாங்கள் கேட்டிருக்கோம். தேர்தல் விதிமுறை நடைமுறையில் இருக்கும்போது இது போல் அனுப்பக்கூடாது. மகளிர் உதவி திட்டம் பண்ணியிருக்கோம். கட்டணம்லாம் பஸ் செஞ்சதை சொல்றது இல்லை சார். இதுவெல்லாம் வந்திருக்குது. உங்களுக்கு இந்த கடிதத்தை படித்தா ஃபுல்லாகவே தெரியும். உங்களுக்கு இது மாதிரி அரசு முத்திரையை பயன்படுத்தி தேர்தல் நடைமுறை விதி இருக்கும் போது இது போல் அனுப்பக்கூடாது. அப்படின்னா கூட இந்த ஃபேம்லெட்லாம் இப்போது எலெக்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர்லாம் இருக்குதுல்ல, ஒரு ஃபேம்லெட் போட்டால் கூட எலெக்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் கணக்கில் வரும். இது போல் வீடு வீடுக இது மாதிரி போஸ்டரில் பணம் கட்டி தான் அனுப்புகிறாங்க. அதுவும் விதிமீறல் தான் வரும். அதுவும் இல்லாமல் அரசு முத்திரையை தவறாக பயன்படுத்தியது தவறு. அதுக்கு உரிய நடவடிக்கை எடுத்து இப்போ இன்னும் சர்க்குலேட் ஆகுது. இந்த சர்க்குலேட் ஆகுது இனிமேட்டு தடுக்கணும்னு நாங்கள் வலியுறுத்தி கூறியுள்ளோம்.